சென்னையில் அனைத்திந்திய வானொலி நிலையமான ஆகாஷ்வாணியில் நடைபெற்ற விழாவில் ஓய்வு பெற்ற அதிகாரி சுந்தரம் எழுதிய இந்திய பொது சேவை ஒளிபரப்பில் புதுமைகள் என்ற புத்தகத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். அப்போது பேசிய அமைச்சர், இந்தியாவில் 750 சமுதாய வானொலிகளை தொடங்க இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 1000 வானொலிகள் வரை தொடங்குவதற்கு மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாத ஒடிஷா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களின் அடர்ந்த மலை மற்றும் காட்டுப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு சேர்ப்பதே இதன் முதன்மை நோக்கம் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் மக்களை கடைசி மனிதனையும் கொண்டு போய் கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு இந்த கம்யூனிட்டி, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ஸ்டேஷன், இந்த கம்யூனிட்டி ரேடியோ. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.